Hello friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது blouse கட் பண்றதுக்காக பாடி மெஷர்மென்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துறோம். எடுத்த அளவுகளை வந்து சைடுல நோட் பண்ணியிருக்கோம். இந்த நோட் பண்ண அளவுகளை நம்ம எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம்? அதாவது தையலுக்கு எவ்வளவு அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ண போறோம்? ஈஸ் அலவன்ஸ் எவ்வளவு, சீம் அலவன்ஸ் எவ்வளவு, இதெல்லாம் வந்து எப்படி ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ப்ளவுஸினுடைய பேக் ஹைட் சரிங்களா, பின் உயரம் வந்து எடுத்துறோம் 14 இன்ச் சரிங்களா. அந்த 14 இன்ச் அப்படியே வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம ப்ளஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் பக்கத்தில் ஷோல்டருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தேவைப்படும் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் மேல் பக்கத்தில். கீழ் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து தேவைப்படும். எதுக்காக அப்படின்னா பேக் சைடில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக. இது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி 1.5 இன்ச் வந்து தேவைப்படும். சரியான அளவு பேக் ஹைட் அப்படிங்கிறது 14 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளவுஸினுடைய ஃபுல் ஹைட்டு 14 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா நம்ம தையலுக்காக சேர்த்தக்கூடிய அளவுகள் சரிங்களா. அடுத்து பாருங்க, மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 36 இன்ச்சு. 36 இன்ச் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 4 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஈஸ் அலவன்ஸ் சரிங்களா. நம்ம உடலுக்கும் நம்ம போடக்கூடிய கிளாத்துக்கும் அதாவது ப்ளவுஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த 4 இன்ச் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதே அளவு 36 இன்ச் நம்ம உடம்புல எடுத்த அளவை அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி கட் பண்ணும் பொழுது நம்ம ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்மளால போட முடியாது. ஆக 36 இன்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து பாடியில் எடுத்த அளவு ப்ளஸ் 4 இன்ச் அப்படிங்கிறது ஈஸ் அலவன்ஸ் சரிங்களா. இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது ஃபார்முலா. இது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது சுடிதாராக இருந்தாலும் சரி அல்ல மற்ற ஃப்ராக்கு எந்த நைட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து காமனாக 4 இன்ச் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணணும் சரிங்களா. அப்படி ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 இன்ச் கிடைக்கும் சரிங்களா. அப்போ செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்று அப்படிங்கிறது சரியான அளவு 10 இன்ச் சரிங்களா. ப்ளஸ் நம்ம தையலுக்காக அதாவது இது வந்து சீம் அலவன்ஸ். இப்போ நம்ம 1.5 அதாவது 1.5 இன்ச் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அதாவது நம்ம தையலுக்கு போக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விடுற அளவு தான் சீம் அலவன்ஸ் சரிங்களா. நம்மளுக்கு மறுபடியும் தச்சு முடித்த பிறகும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படுது, சில மாதங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு தையல் பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் சரியாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் விடுறது சரிங்களா. ஆக தையலுக்கு போக மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணுற அளவுக்கு பேர் தான் வந்து சீம் அலவன்ஸ் சரிங்களா. நம்ம உடலுக்கும் நம்ம கிளாத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது ஈஸ் அலவன்ஸ் சரிங்களா. எக்ஸ்ட்ரா அதாவது நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறதா சீம் அலவன்ஸ் சரிங்களா. இது வந்து சீம் அலவன்ஸ். இப்போ செஸ்ட் ரவுண்டினுடைய சரியான அளவுங்கிறது 10 இன்ச் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 9.5 இன்ச் வந்து ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 9.5 இன்ச்சை வந்து அப்படியே நம்ம வந்து எழுதிக்கலாம். இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது சரிங்களா. அப்படியே நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இதில் தையலுக்காக அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது இடுப்பு சுற்று 30.5 இன்ச் வந்து இடுப்பு சுற்று அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஹிப் ரவுண்டு அல்லது நீங்கள் வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம், நம்மளுடைய விருப்பம் தான் சரிங்களா. இப்போ 30.5 இன்ச் வந்து சரியான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேக் சைடில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1 இன்ச்சும் ஆட் பண்ணலாம் 1.5 இன்ச்சும் பண்ணலாம். ஆனால் எவ்வளவு நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த இன்ச்சை அப்படியே வந்து பிடிச்சிக்கோங்க சரிங்களா. தையலுக்காக பேக் டாட்டில் அப்படியே பிடிச்சிக்கோங்க சரிங்களா. இது நம்ம உடல் பருமனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1.5 இன்ச் பிடிச்சிக்கலாம். இதுவே ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா 1 இன்ச் போதுமானது. இது நம்ம தேவைக்கேற்ப 1 இன்ச்சா 1.5 இன்ச்சாங்கிறது நம்மளுடைய விருப்பம். இப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 32 இன்ச் வந்து கிடைக்கும் சரிங்களா. இப்போ 32 இன்ச் அப்படிங்கிறது இடுப்பு சுற்றளவினுடைய சரியான அளவு. ப்ளஸ் நம்மளுக்கு தையலுக்காக அளவுகள் தேவைப்படும் சரிங்களா. அதாவது சீம் அலவன்ஸ் உள்பக்கத்தில் கிளாத் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீம் அலவன்ஸ் சரிங்களா.
ஆக 32 இன்ச் அப்படிங்கிறது இடுப்பு சுற்றளவு, 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தையலுக்கான அளவு. இதில் பார்த்திங்கன்னா இதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்குவோம். இப்போ 8 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? ஆக 8 இன்ச் ப்ளஸ் 1.5 அப்படிங்கிறது நம்மளுடைய ஹிப் ரவுண்டு. சரிங்களா? ஹிப் ரவுண்ட் அப்படிங்கிறது 8 இன்ச் வந்து சரியான அளவு, 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 6 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த 6 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தையலுக்காக அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு சேஞ்சஸுமே தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லென்த்து, முன் உயரம் அப்படிங்கிறது 12.5 இன்ச் வந்து நான் சொல்லியிருக்கேன். அளவுகள் நான் வந்து எடுக்கல. எப்படின்னு கேட்டிங்கன்னா 14 இன்ச் இருக்குது இல்லைங்களா பின் உயரம், இதிலிருந்து 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணி நம்ம 12.5 இன்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், 14 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணி, அதாவது 1 to 1.5 இன்ச். சரிங்களா? 1 இன்ச்சும் பண்ணலாம், 1.25 இன்ச்சும் பண்ணலாம், 1.5 இன்ச்சும் பண்ணலாம். இது நம்மளுடைய விருப்பம். 14 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 13 இன்ச் கிடைக்கும். ஆக 13 இன்ச்சும் நம்ம வச்சுக்கலாம், 12.25 இன்ச்சும் வைக்கலாம், 12.5 இன்ச் வைக்கலாம். இதுக்கு மேலே நம்ம குறையக்கூடாது. இது வந்து நம்ம தான் வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 36 இன்ச் இருக்கு இல்லைங்களா, மார்பு சுற்றளவினுடைய சரியான அளவு 36 இன்ச். 36 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க, பை 3 போட்டுக்கோங்க. இது வந்து ஃபார்முலா. +1 அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? 3ஆல் டிவைட் பண்ணி +1 அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ பாருங்கள், 12 இன்ச் கிடைக்கும். 12 + 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா படி கிடைக்கக்கூடிய அளவு. டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 13 இன்ச்சு. அப்போ மார்பு சுற்றளவை 3ஆல் டிவைட் பண்ணி +1 வந்து நம்ம ஆட் பண்ணும் பொழுது 13 இன்ச் வந்து கிடைக்குது. ஆக முன் உயரம் அப்படிங்கிறது 13 இன்ச்சுங்கிறது ஃபார்முலா படி நம்மளுக்கு கிடைச்ச அளவு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம 12.5 இன்ச்சு சொல்லியிருக்கோம். இது நம்ம தான் சூஸ் பண்ணணும். 12.5 இன்ச் வைக்கலாமா, 12.25 அல்லது 13 வைக்கலாமாங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். அவங்க ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா 12.5 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை நார்மல் அப்படிங்கிற பட்சத்தில் 12.25 அல்லது 13. சரிங்களா? இது நம்மளுடைய விருப்பம். விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சில் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து வராது. பட் நான் வந்து 13 இன்ச்சே நான் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஷோல்டரோட ஃபுல் லென்த் வந்து நம்ம எடுத்திருந்தோம் 15.5 இன்ச். சரிங்களா? இதை 2ஆக டிவைட் பண்ணி நம்ம 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டர் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை, இன்னொரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, மார்பு சுற்றளவு 36 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 36 இன்ச்சு அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? 8ஆல் டிவைட் பண்ணி +1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டருடைய அளவு வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ 36 இன்ச்சை நம்ம 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 36 8ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.5 கிடைக்கும். சரிங்களா? 4.5 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணணும் இல்லைங்களா, ஆட் பண்ணோம் அப்படின்னா 5.5 5.5 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 5.5 இன்ச் அப்படிங்கிறது ஆஃப் ஷோல்டரினுடைய அளவு அப்படிங்கிறத நம்ம செஸ்ட் ரவுண்ட்லேருந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஆம்கோல் நீளம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம 5.25 இன்ச் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதில் அளவுகள் எடுக்கும் பொழுது நம்ம 5.25 இன்ச் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருந்தோம். அந்த 5.25 இன்ச் அப்படியேவும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆஃப் ஷோல்டரினுடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா, 5.5 இன்ச். இந்த 5.5லேருந்து ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆம்ஹோல் லென்த்தினுடைய நீளம். சரிங்களா? ஆம்ஹோல் நீளம் அப்படிங்கிறது 5.25 இன்ச் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் சுற்று. சரிங்களா? ஆம்கோல் சுற்றுங்கிறது 17 இன்ச் வச்சுருந்தோம். சரிங்களா? இப்போ 17 இன்ச்சை நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8.5 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? 0.5 இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச்சு. இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. அதாவது 36 இன்ச்சுங்கிறத அப்படியே எடுத்துக்கிறோம். பை 4 - 1, அதாவது செஸ்ட் ரவுண்ட் பை 4 - 1 அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 இன்ச் இருக்கும். சரிங்களா? 36 4ஆக டிவைட் பண்ணும்போது 9 கிடைக்கும். -1 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஆக 8 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆம்கோல் சுற்று அப்படிங்கிறது 8 இன்ச் அப்படின்னு இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது கை நீளம், ஸ்லீவ் லென்த் 6 இன்ச் அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கலாம்.
ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த சைடில் நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து தேவைப்படும். அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஹெம் பண்ணுறதுக்காக. இதுவே லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 1/2 இன்ச் கூட போதுமானது. நம்ம ஹெம் பண்ணுறோமா அல்லது அடித்து திருப்புறோமா அப்படிங்கிறத பொறுத்து இந்த 1/2 இன்ச்சா 1 இன்ச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். பட் இந்த 1/2 இன்ச் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே தான் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது கை சுற்று அப்படிங்கிறது 11 இன்ச் எடுத்திருக்கோம். அப்போ 11 இன்ச்சை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 5.5 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? 5.5. இந்த 5.5 இன்ச்சு அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் நம்ம தையலுக்காக அப்படின்னு பார்க்கும்போது சீம் அலவன்ஸ் சரிங்களா 1.5 இன்ச்சு 1.5 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கழுத்து அகலம் நெக் வித்து. சரிங்களா? கழுத்து அகலம் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம ஷோல்டரோட சரியான அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஷோல்டர் சரியான அளவு ஷோல்டர் சரிங்களா சரியான அளவு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்தது ஆஃப் ஷோல்டர் சரிங்களா ஹாஃப் ஷோல்டர் அரை ஷோல்டரின் அளவு. இது வந்து ஷோல்டரினுடைய சரியான அளவு. சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச்சு சரிங்களா. இப்போ நம்ம தையலுக்காக ப்ளஸ் பண்ணோம் இல்லைங்களா. நெக்லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1/4 இன்ச் வந்து தேவைப்படும். இதுவே இந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். ஷோல்டருக்கு பக்கத்தில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து தேவைப்படும். சரிங்களா? அப்போ தையலுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது 3/4 இன்ச் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். சரியான அளவு அப்படின்னு பார்க்கும்போது 2.5 இன்ச்சு. டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3.25 இன்ச் வந்து தேவைப்படுது. 3.25 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ஷோல்டரினுடைய அளவாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம நெக் விட்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக் விட்த் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆஃப் ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அரை ஷோல்டர்லேருந்து ஷோல்டரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக் விட்த்து கழுத்தின் அகலம் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அப்போ ஹாஃப் ஷோல்டர் எவ்வளவு நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம வந்து ஆஃப் ஷோல்டர் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. 36 இன்ச்சை 8ஆக டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 ஆட் பண்ணி நம்ம வந்து 4.5 + 1 = 5.5 5.5 இன்ச் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ 5.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அந்த 5.5லேருந்து 3.25 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் நம்ம நெக் விட்த் சரிங்களா 2.25 இன்ச் வந்து கிடைக்குது. இப்போது 2.25 இன்ச் அப்படிங்கிறது நம்ம நெக் விட்த்தினுடைய அகலம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் பாடி மெஷர்மெண்ட் என்னென்ன அளவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம மெட்டீரியலில் மார்க் பண்ணுற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டைலரிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பதில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.